ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஒரு மோட்டார் காயில் கட்டி பேரிங் மாற்றி அதை சர்வீஸ் பண்ணுவது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ரீவைண்டிங் தெரியாது. ஜஸ்ட்டு மோட்டார் கழட்டி மாட்டவோ பேரிங் மாற்றவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும். இது தெரிஞ்சாலே போதும், ஒரு மோட்டார் நீங்கள் சர்வீஸ் பண்ணி ஒரு கம்பெனிக்கோ ஒரு கஸ்டமருக்கோ நீங்கள் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்டேட்டாரு ரீவைண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோட்டார் எடுத்து செக் பண்ணணும். ரொம்ப வார்னிஷ் ஆகவும் கரையாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேட்டாரு எமரி ஷீட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்க. ஓரளவுக்கு ஒயிட் கலராக தெரிகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கணும். பேரிங்லாம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். பேரிங் ரொம்ப ஸ்மூத்னஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேரிங் யூஸ் பண்ணணும். இல்லைனா ஒரு மாதிரி லைட் அதாவது வெளியில் சத்தம் வராது. ஆனால் பேரிங் ரொட்டேட் பண்ணும்போது ஒரு மாதிரி மேடும் பள்ளத்தில் ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். கரக்கரன்னு சுற்றுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கையில் ஃபீல் ஆகும். அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் இந்த பேரிங்கை மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட்டில் தான் ஃபஸ்ட்டு மாற்றணும். ஏன்னா அதனுடைய பாடியில் அவுட்ரு கவரில் அந்த அளவுக்கு டைட்டாக அந்த பேரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த கேசிங் உடஞ்சிரும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாஃப்ட்டில் பேரிங் வச்சுறேன். அதே மாதிரி ஒரு பைப் ஒன்று அந்த ஷாஃப்ட்டு உள்ளே போகிற அளவுக்கு ஒரு பைப் ஒன்று வச்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்பில் அந்த பைப் இருக்குது. கரெக்டாக அந்த பேரிங்கோட இன்னரில் தான் போயிட்டு நம்ம சுற்றியால் அடித்தோம்னா அது உள்ளே போய் உட்காரணும். அவுட்ருலேயோ பால்ஸ் மேலேயோ அந்த பைப்பு போய் உட்கார மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா அந்த பேரிங் வீணாகிடும். அப்புறம் இந்த கவர்லாம் நல்லா க்ளீன் பண்ணிங்க. ஆல்ரெடி மோட்ரு காயில் போன மோட்ரு தான் ரெடி பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வார்னிஷோ அழுக்கோ இதெல்லாம் க்ரீஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் தேங்கியிருக்கும். சப்போஸ் தண்ணி உள்ளே போயிருந்தாலோ இதெல்லாம் தேங்கியிருக்கும். இதெல்லாம் நல்லா நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சோ இதையா வச்சு நீங்கள் இதை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிக்கணும். ஏன்னா உள்ளே அழுக்கு சேர்ந்தால் இந்த அழுக்கு போயிட்டு காயில் மேலே பட்டு காயில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பார்த்துங்க. நல்லா ரெண்டு கவருமே நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அவுட்டரில் அதாவது பேரிங் உட்காரக்கூடிய இடத்துல கொஞ்சம் லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். ஓகே. இப்போ இந்த மோட்டார் பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் மோட்ரு மாற்றணும். இந்த ஃபேன் மோட்ரு கவரு முக்கியமாக ஒரு மோட்ரு இருக்குன்னா அதுக்கு கூலிங் ஃபேன் போடணும். போட்டால் தான் அதனுடைய லைஃப் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மோட்டார் இது பார்த்திங்கன்னா வெளியில் ரெடி பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கலாம். ஒரு 1 ஹெச்பிக்கு எவ்வளோ 2 ஹெச்பிக்கு எவ்வளோன்றது அவங்க பண்ணி கொடுக்குறவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்கும். அதாவது புது ஒயர் இன்றைக்கி மார்க்கெட்டில் கிலோ எவ்வளோ விற்குதோ நம்ம வாங்குகிற விலை அதுதான். அவங்க அந்த பழைய ஒயர் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அவங்க அதை லேபராக கூட எடுத்துக்குவாங்க. அதனால் நீங்கள் வெளியில் கொடுத்து கூட நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணலாம். இப்போது இந்த மோட்ரு கொஞ்சம் வேலை தெரிஞ்சவங்க இதை பண்ணணுன்னாலே ஒரு 1 டே ½ டே மேலே தான் ஆகும். அப்போது நம்ம வேலையில் இருக்கோம் அப்படின்னா இதை நம்ம பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வெளியில் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்களால் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இது 24 மணி நேரத்தில் இந்த மோட்ரு கம்பெனியில் கேட்பாங்க. சிலர் அர்ஜென்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. 24 ஹவர்ஸில் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்மளால் உட்காந்துட்டு இந்த மோட்ரு காயில் கட்ட முடியாது. இந்த ரீசன்னால் நம்ம மோட்ரு தயார் பண்ணுற இடங்களில் இந்த மாதிரி காயில் பண்ணுறவங்க வைண்டிங் பண்ணுறவங்க கடைகளில் இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்டேட்டார் மட்டும் நீங்கள் கொடுத்துடணும். எடுத்துகிட்டு போயிட்டு பேரிங்கி ரோட்டார்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ரீசனபிள் ப்ரைஸில் ரீவைண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம அதை ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு பேரிங்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மாட்டி நம்ம ஒரு மோட்டருக்கு என்ன பில்லோ அந்த பில்லை நீங்கள் கம்பெனியில் பில் இன்வாய்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு பெரிய ஒர்க்கு கிடையாது. சிம்பிளான ஒர்க்கு தான் இது. ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வீட்டு மோட்ரு ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த மோட்ரை யூஸ் பண்ணலாம்.
இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா பேரிங்லாம் கரெக்டாக வந்து அவுட்டரில் இன்செர்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து ஈவனாக 4 பக்கமும் வந்து சமமாக வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டியும் க்ளோஸிங் பண்ணும்போது அந்த ஷாஃப்ட் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஏதாவது ஒரு பக்கம் வந்து டைட்டாகவும் இன்னொரு பக்கம் லைட்டாகவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உராய்வு ஏற்படும். இதனால் வந்து சீக்கிரமாக வந்து வைண்டிங் வந்து போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து சமமாக ஈக்குவலாக வந்து ஓரளவுக்கு வந்து பேசிக்ஸ் ஐடியாவோடு தெரிஞ்சு இந்த மோட்டரை வந்து நீங்கள் வந்து கழட்டி மாட்டணும். மாட்டும்போது கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து அந்த காலர் மோட்டருடைய காலரை வந்து உட்கார வச்சுட்டு பேரிங்லேயும் கரெக்ட் பேரிங் வந்து ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டில் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் காலர் வந்து பேரிங் மேலே அடிச்சுட்டு ஒரு பக்கம் தள்ளிட்டு இப்போ ஒரு பக்கம் வந்து சமமான தேவையான அளவு வந்து இப்போ வந்து டைட் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வந்து டெர்மினல் பிளாக் இருக்குது. நீங்கள் மோட்ரு ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைனா வந்து டெர்மினல் வந்து கடைசியாக வந்து போடணும். முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் சுற்றி, இரும்பு சுற்றி, இந்த மாதிரி விஷயங்களை உட்டன் சுற்றி இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போ தேவையோ அப்போ மட்டும் வந்து ஸ்டீல் சுற்றி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, மேலே இருக்கிற காலர் போட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மோட்ரு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வச்சுருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து மோட்ரு வந்து பெட் டைப்லேயே நீங்கள் வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து அந்த காலர் வந்து போடணும். எங்கிட்ட வந்து கீழே வைக்கிற அந்த பைப்பு மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு மேலே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஆல்ரெடி பேரிங்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த காலரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரீஸும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். கரெக்டாக வந்து அந்த ஹோல் வந்து நம்ம போல்டு போட போகிறோம் இல்லைங்களா, அது வந்து கரெக்டான அந்த ஹோல் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லைனா வந்து ஸ்டார்டிங்லேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த காலர் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கும்போது அது வந்து கரெக்டான இதுவுக்கு வராது. அப்படி சப்போஸ் நீங்கள் அடிக்கிறீங்கனால அந்த போல்டோடைய காது வந்து உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. போடும்போதே கவனமாக கேர்ஃபுல்லாக வந்து அதை போட்டுங்க. இந்த போல்டுக்கெலாம் இவ்வளோ தான் டைட்டுன்னு இருக்குது, அந்த டைட்டு தான் வைக்கணும். நீங்கள் ஓவர் டைட் வச்சிங்கன்னா போல்டு உள்ளே கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த காலர் வந்து கட் ஆகிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சு இந்த மோட்ரு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் மெட்டீரியல். இதனால் வந்து நம்ம தட்டும்போது வந்து உடைஞ்சிட்டா வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஆகக்கூடிய காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகும். வெளியில் போகணும், லேத்துக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நிறைய வந்து இருக்கும். அதனால் கவனமாக வந்து மோட்டர்லாம் வந்து பண்ணி ப்ராப்பரான டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த மோட்ரு வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. டைட் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் டைட் எல்லா போல்டும் வந்து டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இப்போ வந்து மோட்ரு வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இருக்குது வந்து டெஸ்டிங் பண்ணி பார்க்கணும். லைட்டாக ஷாஃப்ட் மேலே ஒரு 2 தட்டு தட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 phase மோட்ரு வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான் ப்ரொவிஷன் இருக்குது. அதனால் 30 MFD கெப்பாசிட்டர் எடுத்து ஃபேஸ் நியூட்ரலில் வந்து நீங்கள் வந்து முறுக்கிக்கணும். அதாவது ஃபேஸில் மட்டும் முறுக்கணும், நியூட்ரலில் வந்து முறுக்கக்கூடாது. கெப்பாசிட்டரில் 2 லைன் இருக்கும். ஒன்று வந்து 2 ஒயர் சேர்ந்தால் அது வந்து ரன்னிங்னு எடுத்துங்க, ஒன்று வந்து ஸ்டார்டிங்னு எடுத்துக்குங்க. இன்னொரு ஒயர் வந்து நம்ம வந்து நியூட்ரல் வந்து காமனாக எடுத்துங்க. இப்போ கொடுத்துட்டு 2 டெர்மினலில் 2 ஒயர் வச்சுட்டு காமன் மேலே ஒரு ஒயர் கொடுத்திங்கன்னா மோட்டர் வந்து ரன் ஆகும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.